மக்களவை தேர்தல் மூன்றாவது கட்டம் இன்று நாடு முழுவதும் பல முக்கியமான மாநிலங்கள் கர்நாடகா, குஜராத் உள்ளிட்ட பல முக்கியமான மாநிலங்களில் நடைபெறுகிறது. இது யாருக்கு சாதகமாக அமையும் உள்ளிட்ட பல கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக விமர்சகர் திரு பொன்ராஜ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். இப்போ மூன்றாம் கட்ட தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது நடக்கக்கூடிய அந்த மாநிலங்கள், அந்த தொகுதிகள், இந்த அடிப்படையில் அது யாருக்கு சாதகமான அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு? கடந்த காலங்களில் யாருக்கு சாதகமாக இருந்தது, அது இப்போ மாறுற சூழல் இருக்கா? கண்டிப்பாக இப்போ தான் எலெக்ஷன் நடந்து, கர்நாடகா எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. எனவே அது அந்த மக்களது வாக்கு கண்டிப்பாக இந்த முறை பிஜேபிக்கு எதிராகத்தான் செல்லும். ஏன்னா இவங்க அந்த ஒரு சென்டிமெண்ட்டை வந்து பிஜேபி ஒரு ஊழலான ஆட்சியை கொடுத்தது, அதனால் ஏற்பட்ட பாதகங்கள், வளர்ச்சியின்மை, அதனால் ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகள், 40% கமிஷனர்ஸு, பேசிஎம், இப்படியெல்லாம் ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் கண்டிப்பாக இந்த லோக்சபா தேர்தலிலும் எதிரொலிக்கும். அதோடு சேர்த்து இப்போ ரேவண்ணா அவனுடைய அந்த வீடியோ, இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்புணர்வை பிஜேபி மத்தியிலே உருவாக்கி இருக்கிறது. எனவே கர்நாடகா மக்கள் இந்த முறை தெளிவாக பிஜேபிக்கு எதிராகத்தான் வாக்களிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இப்போ பிரஜ்வல் ரேவண்ணாவோட விவகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருந்து பாஜக மட்டும் இல்ல, அவர் இருக்கக்கூடிய அந்த மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சியுமே கூட விலகிதான் நிற்கிறாங்க. இப்போ அந்த தொகுதிக்கான தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒட்டுமொத்தமா கர்நாடகாவில் மற்ற தொகுதிகளிலையும் கூட இது தாக்கத்தை ஏற்படுத்துமா? கண்டிப்பாக அவங்க விலகி நிற்பாங்க. பிரச்சனை வந்துட்டா எல்லாரும் விலகி போயிடுவாங்க. பிரச்சனைன்னு வந்துட்டா எல்லாம். ஆனால் பிரச்சனை பண்ண ஆளுக்கு தானே வாய்ப்பளிக்கிறது. பிரச்சனை பண்ணக்கூடிய, கலவரம் பண்ணக்கூடிய, இந்த மாதிரி ரேப் பண்ணக்கூடிய, இந்த மாதிரி வன்முறையை தூண்டக்கூடிய, மத கலவரத்தை தூண்டக்கூடிய, ஜாதி கலவரத்தை திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்து தானே இவர்கள் பதவி கொடுக்கிறார்கள், இவர்கள் ஆட்சியில் அமர வைக்கிறார்கள். எனவே அது மக்களுக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை. மக்கள் இதை புரிந்து கொண்டுதான் அவர்கள் செயல்படுகிறார்கள். யார் மதத்தை வைத்து ஆட்சியை நடத்துகிறார்கள், மக்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பை பற்றி கிஞ்சித்தும் சிந்திப்பதில்லை. விலைவாசி உயர்வை, பெட்ரோல் டீசல் விலைவாசி உயர்வை, எம்எஸ்எம்இனுடைய வீழ்ச்சியை, மைக்ரோ அண்ட் ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரியினுடைய வீழ்ச்சியை, அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை, இது எதுவுமே பற்றியுமே கவலைப்படாத ஒரு அரசாக பிஜேபி அரசு இருந்திருக்கிறது என்பது தானே இன்றைக்கி நம்ம கண் முன்னாக இருக்கக்கூடிய சாட்சி. அப்போ இதை இவர்கள் மதத்தை வைத்து தான் அரசியல் பண்ணுகிறார்கள், இவர் ஜாதியை வைத்து தான் அரசியல் பண்ணுகிறார்கள் என்பதை கர்நாடக மக்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். எனவே கர்நாடக மக்களது தீர்ப்பு தெளிவாகத்தான் இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன். அதுவும் இப்போ தொடர்ந்து நார்த் இந்தியாவிலேயே இந்த எதிர்ப்பு அலை தீவிரமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கர்நாடகா தமிழகத்தை போல வாக்களிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்று தான் நினைக்கிறேன். பிஜேபிக்கு கிடைத்த இந்த ஒரு சில தொகுதிகள் கூட இந்த முறை கிடைப்பதற்கு மிகவும் அவர்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் என்ற நிலைதான் அங்கு பிரிவையில் ஆகிறது என்பதுதான் கிரவுண்ட் லெவல் ரிப்போர்ட். இல்லை, இப்போ முதல் 2 கட்ட தேர்தலில் காங்கிரஸ், அதாவது இந்தியா கூட்டணிக்கு சாதகமான ஒரு சூழல் அமைந்தது அப்படின்னு சொல்லப்பட்டதும் கூட அந்த 2 கட்ட தேர்தலும் பெரும்பாலும் தென் மாநிலங்களில் நடந்தது. ஆனால் இதற்கு பிறகு அப்படி இருக்காது அப்படின்ற ஒரு கருத்தை பாஜக தரப்பினர் முன்வைக்கிறாங்க. ஸோ அப்படிதான் இருக்குமா? ஏன்னா இப்போ குஜராத் அப்படின்றது பாஜகவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று அப்படின்ற கருத்தும் சொல்லப்படுது. அது எந்த வகையில் மாறி இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி தான் இவங்க ஜெயித்தாங்க. எப்படிப்பட்ட சோசியல் இன்ஜினியரிங் அப்படின்னா, அமித்ஷாவும் மோடியும் யாரெல்லாம் இப்போ தலித்துகளை தனிமைப்படுத்தி, முஸ்லீம்களை அவர்களை ஒரு பாக்கெட்டாக தனிமைப்படுத்தி 2 பேரையும் தனிமைப்படுத்தியாச்சு அப்படின்னா மிச்சம் இருக்குது ஓபிசி. அப்போ ஓபிசியை என்னது, ஆளும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற ஜாதியை தனிமைப்படுத்தி மிச்சம் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதிகளையும் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு நாங்கள் அதிகாரம் கொடுக்கிறோம், அரசியல் அதிகாரம் கொடுக்கிறோம், பணம் கொடுக்கிறோம் என்று சொல்லி அவர்களை ஒருங்கிணைத்து அவர்களை அவர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு தான் இவங்க சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி தான் இந்த கடந்த 2 முறை தேர்தலில் பிஜேபி வென்றது. அது இந்த முறை அவர்கள் வாயாலேயே அவர்கள் கெட்டார்கள் என்பது போல குஜராத்தை சேர்ந்த ஒரு மத்திய அமைச்சர் ராஜபுத்திரர்களை கேவலமாக பேசி அவர்கள் பிரிட்டிஷ்காரர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அவர்கள்
அடிமையாக இருந்தார்கள் என்று ஒரு தரக்குறைவான வார்த்தைகளை பேசியதால் ஏற்பட்ட வெறுப்பு இன்றைக்கு மகா பஞ்சாயத்தை கூட்டிய ராஜ்புத்திரர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு சத்திரியர்கள் மகா பஞ்சாயத்தை கூட்டுகிறார்கள். இன்றைக்கு மற்ற ஓபிசி இனத்தைச் சேர்ந்தவர்கள் மகா பஞ்சாயத்தை கூட்டுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் அரசியல் அதிகாரம் பெறவில்லை. ஒன்று. ரெண்டாவது, சமூக நீதியிலும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பிலும் கல்வியிலுமே அவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக ஆகிவிட்டது. ஆர்டிஐயிலிருந்து வரக்கூடிய ரிப்போர்ட், சென்ட்ரல் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், ஐஐடியாக இருக்கட்டும், ஐஐஎம்மாக இருக்கட்டும், இல்லை மற்ற மத்திய அரசினுடைய வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசி பிரிவினரை சேர்ந்த எவரையுமே இவர்கள் அலர்ட் பண்ணப்பட்ட இடங்களே நிரப்பவில்லை. அப்ப இடஒதுக்கீட்டிலும் அந்த ஓபிசி இன மக்களுக்கு வஞ்சனை செய்தது இந்த மோடி அரசு. அப்ப ஜெனரல் கேட்டகரியில இந்த குற்றச்சாட்டுகள் பாஜக மேல முன்வைக்கப்பட்டாலும் அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்துமே காங்கிரஸ் அல்லது இந்தியா கூட்டணி மேல பாஜக முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ராகுல் காந்தி போட்டியிடுவது, ராய்பரேலியில இருந்து போட்டியிடுவது அப்படின்றதும் இந்த 3ஆம் கட்ட தேர்தலுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது தென் மாநிலங்கள்ல இருந்து மட்டும் ஒரு சேஃபான ஒரு பிளேஸ்ல இருந்து போட்டியிடுறது அப்படின்றதுக்காக தான் அமைதியை தவிர்த்துட்டு ராய்பரேலியில இருந்து போட்டியிடுறாரு அப்படின்ற விமர்சனத்தையும் பாஜக முன்வைக்கிறாங்க. சோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அதாவதுங்க, இப்ப ரேபரேலி அமைதியில ஸ்மிருதி இரானி ராகுல் காந்தியை தோற்கடித்து விட்டார் என்று இவர்கள் கொக்கரிக்கிறார்கள். இதே ஸ்மிருதி இரானியை ராஜீவ் காந்தியினுடைய பிஏவா இருந்த KL சர்மா என்ற ஒரு நபரை வைத்து இன்றைக்கு எதிர்கொள்கிறார்கள். இந்த KL சர்மாவுடைய ஆபீஸை அடித்து உடைத்திருக்கிறது பிஜேபியினர் கட்சியினர். அப்ப இவர்கள் யாரை பார்த்து பயப்படுகிறார்கள்? இப்ப இன்னைக்கு ராகுல் காந்தியை விடுங்க, ராஜீவ் காந்தியினுடைய பிஏவை பார்த்து இவர்கள் பயப்படுகிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் அமைதியில ஒரு ராஜீவ் காந்தியினுடைய பிஏவை வைத்து இவர்களை தோற்கடிக்க வேண்டியது ஒரு வியூகமாக இருக்கலாம். அவர் தான் ரேபரேலிக்கும் பொறுப்பாளர், அவர் தான் அமைதிக்கும் பொறுப்பாளர். அப்ப அவரை வைத்து தோற்கடிக்கக்கூடிய வியூகத்தை காங்கிரஸ் வகுத்திருக்கிறது. ரேபரேலியில நிக்கிறாரு, தைரியமா நிக்கிறாரு. ஏன் ரேபரேலியில சோனியா காந்தி நீங்க தோற்கடிக்கலையா? அப்ப இதே இப்ப ராகுல் காந்தியை நீங்க தோற்கடிங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த ஓபிசி மக்களும் எஸ்சி எஸ்டி மக்களும் இன்றைக்கு மாயாவதியை ஒதுக்கிவிட்டு எஸ்சி எஸ்டி மக்கள் ஒதுக்கிவிட்டு இன்னைக்கு காங்கிரஸ் சமாஜ்வாதி பக்கம் வந்திருக்கிறார்கள். ஓபிசி மக்கள் இவர்களது ஆட்டத்தை உணர்ந்து கொண்டு இன்றைக்கு ஓபிசி மக்களை, அனைத்து ஜாதியை சேர்ந்த மக்களை அரவணைக்கிறார் அகிலேஷ் யாதவும், லாலு பிரசாத் மகனான தேஜஸ்வி யாதவும். அப்ப இவர்கள் அனைவருமே இந்த சோசியல் இன்ஜினியரிங் என்ற திட்டத்தை முறியடித்து சமூக நீதி, அதாவது நெகட்டிவ், அதாவது ஒரு பெர்சியூமபிள் சமூக நீதியை, பிரிட்டண்டிங் சமூக நீதியை இவர்கள் தோற்கடித்து இன்றைக்கு மக்கள் மத்தியில எக்ஸ்போஸ் பண்ணி இன்றைக்கு பிஜேபி எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறது. அங்க மத்திய பிரதேசத்துல சிவராஜ் சிங் சௌஹான் இன்றைக்கு அகைன்ஸ்டா நிற்கிறார், ராஜஸ்தான்ல அகைன்ஸ்டா நிற்கிறாங்க. எல்லாமே பிஜேபிக்கு எதிராக செல்கிறது. இவர்கள் ஏற்கனவே வாங்கிய 303 இடங்கள்ல 30 இடம் குறைஞ்சா கூட இவங்க ஆட்சியில் அமர முடியாது. ஸோ இன்றைக்கு 100க்கு மேற்பட்ட இடங்களை 200க்கு கீழே இவர்கள் போக வேண்டிய நிலை இருக்கிறது. என்டி கூட்டணி எங்க இருக்கு இன்னைக்கு? இல்லை. அப்ப இன்றைக்கு பிஜேபி மட்டும்தான் தனியாக நிற்கிறது. அப்ப களத்தில் தனியாக நின்று கொண்டு இன்றைக்கு பிஜேபி ஆட்சி கட்டில் அமர்த்துவதற்கு இன்றைக்கு மோடி அவர்கள் எடுக்கக்கூடிய ஆயுதம் டெவலப்மெண்ட் இல்லை. மோடி அவர்கள் எடுக்கக்கூடிய ஆயுதம் நான் வளர்ச்சியை கொண்டு வருவேன். அவர் சொன்ன கேரண்டி 2014 சொன்ன கேரண்டியை பற்றி பேசல, 2019 சொன்ன கேரண்டியை இப்ப பேசல, 2024 பிஜேபியில சொன்ன கேரண்டியை கூட இப்ப அவர் விட்டுட்டாரு. இப்ப அவருக்கு தேவை எரும மாடு, காளை மாடு, மங்கள் சூத்திரம், உங்க வீடு, முஸ்லீம், இதை மட்டும் தான் பிடுங்கி கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கார் என்று சொன்னால், பாஜகவை பொறுத்தவரைக்கும் அவர்கள் நினைக்கக்கூடிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்திருக்கிறீர்கள். நமக்கு நேரம் நிறைவு அடைந்து விட்டது. இணைப்பில் எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு பொன்ராஜ். நன்றி.